Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் 4 usages of niyote in Japanese. Usage number 1. Niyote shows differences based on something like according to or depending on. அதாவது ஒரு விஷயத்தை பொறுத்து ஒரு விஷயம் மாறும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த நியோத்தேவை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்த அடிப்படையாக வச்சு வேறுபாடு ஏற்படும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த நியோத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கிலீஷில் அக்கார்டிங் டு ஆர் டிபெண்டிங் ஆன் அப்படின்ற வேர்டையும் தமிழில் பொறுத்து அதனை பொறுத்து அப்படின்ற வேர்டையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இது வேரியேஷன்ஸை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுன் நீ யோத்தே, எதை பொறுத்து மாறுதோ அதை சொல்லிட்டு பின்னாடி நீ யோத்தே ஃபாலோட் பை தி சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஹித்தோ நீ யோத்தே கொனோமிகா கொத்தோனரிமஸ், பர்சனை பொறுத்து ரிச் ஐட்டம்ஸ் எல்லாம் மாறும். ஹோஹோ நீ யோத்தே கெக்காக கவரிமஸ், மெத்தடை பொறுத்து ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். நென்ட்ரே நீ யோத்தே இக்கன்கா வக்கரேமஸ், ஏஜ் பொறுத்து ஒப்பீனியன்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். தென்கோ நீ யோத்தே வா இவன்தோவோ சூஷிஷிமஸ், வெதரை பொறுத்து ஈவெண்ட் கேன்சல் பண்ணப்படும். பாய் நீ யோத்தே வா ஷூரிகா ஹிட்ஸ் யோதஸ், சுச்சுவேஷனை பொறுத்து ரிப்பேர் மேபி தேவைப்படலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிளில் நீ யோத்தே மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 4 and 5ல பாருங்க நீ யோத்தேவா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த 2 சென்டென்ஸுமே வந்து சுச்சுவேஷன் டைமிங்கை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, கரெக்டுங்களா? வெதர் அப்படின்றதுமே வந்து ஒரு சுச்சுவேஷன் பேசிஸாக இருக்குது. பாய் அப்படின்னாலும் சுச்சுவேஷன் தான். டேட்டு டைமு இந்த மாதிரி டைமிங் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீ யோத்தேவா யூஸ் பண்ணுவீங்க. அதுவே ஜென்ரலாக ஒரு நவுன் பொறுத்து அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீ யோத்தே யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜ் நம்பர் 2. Niyote also explains why something happened, like due to or because of. ஸோ இது எதனால இது நடந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இதனால தாங்க நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த நியோத்தேவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டியூ டு ஆர் பிகாஸ் ஆஃப் அப்படின்ற வேர்டு இங்கிலீஷ்லையும் அதனால் அப்படின்ற வேர்டை தமிழ்லையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலதான் இப்படி ஆச்சு, ரிசல்ட் இப்படி ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுன் நியோத்தே. ஸோ இது காஸ் ஆர் ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஜிகோ நீ யோத்தே தென்ஷாகா ஒக்கரேமஷ்தா, ஆக்சிடென்ட் நடந்ததுனால ட்ரெயின்லாம் லேட் ஆயிடுச்சு. ஹத்தரக்கி சுகினி யோத்தே தைச்சோ ஓ குசுஷிமஷ்தா, ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணதுனால என்னோட பாடி கண்டிஷன் வந்து கொஞ்சம் இல் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அமேனி யோத்தே ஷியைகா சூஷினி நெரிமஷ்தா, மழைனால மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. துரையுக்குனி யோத்தே சைக்கோஷிமஷ்தா, எஃபர்ட் போட்டதுனால நான் சக்சீட் ஆனேன். ஸோ இந்த மாதிரி இதனால இப்படி ஆச்சு அப்படின்னு ஸோ அதனுடைய காஸ் டியூ டு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த நீ யோத்தேவை யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜ் நம்பர் 3. ஹியர் Niyote shows the tool or way something is done, like by, through or via. அதாவது இதன் மூலமாக இது நடந்துச்சு, இதன் வழியாக இது நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த நியோத்தேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல பை, த்ரூ, வயா அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணியும் தமிழ்ல அதன் வழியாக அதன் மூலமாக அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மீன்ஸ் ஆர் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மீடியம், இன்ஸ்ட்ருமெண்ட், மெத்தட்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுன் நியோத்தே. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இன்டர்நெட் தோ நியோத்தே ஜோஹோவோ எமஷ்தா, இன்டர்நெட் மூலமா நான் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டேன், எனக்கு கிடைச்சது. கிரெடிட்டோ காதோ நியோத்தே ஷிஹரைவோ சுமசேமஸ், கிரெடிட் கார்டு மூலமா நான் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன். தென்ஷா நியோத்தே எக்கினி ஹயக்கு சுகிமஷ்தா, நான் ட்ரெயினில் போனதுனால லைக் சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டேன், அதன் மூலமாக நான் போனேன். அதரஷி கிஜிட்ஸு நியோத்தே முந்தைகா கைக்கட்சு சரைமஷ்தா, நியூ டெக்னாலஜி மூலமாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அதன் மூலமாக அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த நியோத்தேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜ் நம்பர் 4. It shows who did the action in passive sentence like by. ஸோ அதாவது
இது இவரால் பண்ணப்பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த நீ யொத்தேவை யூஸ் பண்ண போறோம். இது ஏஜென்ட், அதாவது அவர் மூலமா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஏஜென்ட் மூலியமா தான் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம். அப்போ அந்த ஏஜென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல பை, தமிழ்ல அவரால் அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த நீ யொத்தேவை யூஸ் பண்ணிக்க போறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுன் நீ யொத்தே followed by the passive form verb. Example sentences. ಗ್ರಹಂಬರನಿ ಯೊತ್ತೆ ದೆನ್ವಾಗ ಹತ್ಸಮೆ ಸರಿ ಮஷ்தா. கிரஹம்பலால் ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு நியோத்தே நம்ம யூஸ் பண்றோம். சென்சை நியோத்தே ஷுக்குதாய்கா தசரை மஷ்தா. சென்சையால் ஹோம்வொர்க் தரப்பட்டது. ரியோஷி நியோத்தே சொதத்தேரரைத்த கொதமதாச்சிவா ஷியாவசேதஸ். ஸோ பேரண்ட்ஸால் வளர்க்கப்படுற குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ககக்ருஷானியொத்தே அத்தரஷி குசுரிகா கைஹத்சு சரே மஷ்தா. சயின்டிஸ்ட்னால புது மெடிசன் டெவலப் பண்ணப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரால இந்த ஆக்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த அவரால் இந்த பர்சனுக்கு பின்னாடி அந்த ஆல் சவுண்டுக்கு நம்ம இந்த நீ ஒத்தேவை யூஸ் பண்ணுவோம். பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எழுதப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படின்ற வேர்டு பாசிவ் சென்டென்ஸ்ல தான் இது இருக்கணும். ஸோ 4 யூசேஜஸ் ஆஃப் நீ ஒத்தே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஸ்.